எலெக்ஷன் பாப்போம். டேய், நீ எங்கடா காலேஜ் தேர்தல்ல நிக்க வக்கு இல்லாத பைய, தைரியம் இல்லாத பைய. நீங்க சொல்றதா முடிவுதான். உங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்றத காட்டுறோம். இந்த எலெக்ஷன்ல எங்கள்ல யாராவது ஒருத்தன் அவங்களை எதிர்த்து நிக்கிறோம். யாராவது ஒருத்தன் தானடா, நீ ஆம்பளை இல்ல. இன்ஸ்பெக்டர், யாரை பார்த்து ஆம்பளை இல்லன்னு கேக்குறீங்க? டேய் ராம், யாரும் இல்லடா. இந்த எலெக்ஷன் நீ தான் நிக்கிற. ஆமாடா, நீ தான் நிக்கிற. ஆமா, நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிற. ஏய், வாடா, முதல்ல போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்ட பாருங்க. நான் ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறேன். நீ நிக்க கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேற வழி இல்லம்மா. அவங்களோட அக்கிரமத்துக்கு முடிவு கட்டணும்னா நான் இந்த எலெக்ஷன் நின்னே ஆகணும். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. வர வர நீ ஆளே மாறிட்ட. மாறலம்மா, மாத்திட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மோசக்காரங்கன்னு உனக்கு தெரியாது. எதுக்கும் துணிஞ்சவங்க. ஆபத்து வேண்டாப்பா, சொன்னா கேளு. எந்த ஆபத்து சந்திக்க தயாராயிட்டமா? நீ வாழ்வா சாவா போராட்டம் தான். ராம், என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். ஏய் ராம், சொன்னா கேளுடா. இது பாரு, அவனுக்கு சாவுதாண்டா. நம்மால் நிக்கிறான் தெரிஞ்சும் நம்மளை எதிர்த்து நிக்கிறானா? அப்பவே வெட்டி இருக்க வேணா? போங்கடா, அவன் போனத்தோட வாங்க. வெங்கா, அது முடியாதுப்பா. நீ யார கொன்னு புணமாக்கணும்னு துடிக்கிறியோ அது வேற யாரும் இல்ல, உன்னுடைய ரத்தம். புரியல. புரியலையா? ராம் உன்னுடைய பிள்ளை. காவேரிக்கும் உனக்கும் பிறந்தவன். என்ன இருக்கு? இட்லியும் அப்பமும் இருக்கு. ஆறி போன பொருளை விட ஆவி வர பொருள் தான் இந்த ரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூடா இட்லியை ஊத்தி வை, ஏத்திட்டு வரேன். காவேரி, பயந்துட்டியா? பயப்படுறது இந்த ரங்கனுக்கு பிடிக்காது. ஒன்ன பார்த்து கூடவா? ஆமா, இந்த ரங்கம் ஊருக்கு தான் மிருகம், ஆனா உனக்கு மனுஷன். சரியா? சரின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு. காவேரி, ஏய், நான் உன்னை தொடக்கூடாதா? ஊரறிய பூவையும் பொட்டி வச்சுட்டு என் கழுத்துல ஒரு தாலியும் கட்டிட்டு என்னையும் தொட்டுக்கையா? வச்சுட்டேன், பொட்டியும் வச்சுட்டேன். தாலி தானே, நாளை கட்டா போச்சு. யோ, என்னையா புறப்பட்டுட்ட? விடிஞ்சா தாலி கட்டுறேன்னு சொன்னியே. அப்படியா சொன்ன? ஆமாயா, இந்த என் மஞ்ச கயிறு கட்டியா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நல்ல நாளையா? எனக்கு வெள்ளிக்கிழமை ஒத்து வராத. நாளைக்கு கட்டுறேன். நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. யோ, நான் இப்ப 2 மாசம் ஐயா நம்ம அம்மா பார்க்க போறோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப கட்டிட வேண்டியதா? இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே கட்டிடியா? சாயந்தரம் 5 மணிக்கு மலை கோயிலுக்கு வந்துரு, அங்க வச்சு. சரியா? ரவுடி சிங்காரம் பிரச்சனையா இருக்கான். இந்த 1000 ரூபாய் இன்னைக்கே வச்சிடு. ஆகட்டும். சிங்காரம் தான் இந்த ஏரியாவுல பெரிய ரவுடி. அவனை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா நீ அவனையே வெட்டிட்டு நிக்கிற. நீ பெரிய தைரியசாலி. உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. என் கூட வா. யார் நீ? மார்த்தான், வீரபாண்டி கோட்டை மார்த்தான். காவேரி, காவேரி. என்ன நீ? அண்ணே எங்கம்மா? மாலை வாங்க போயிருக்காங்க. நீங்க எவ்வளவு பதட்டமா வரீங்க? காவேரி, நீ மோசம் போயிட்டமா, மோசம் போயிட்ட. என்ன நீ சொல்றீங்க? சிங்காரத்தை கொன்னுட்டு அந்த ரெங்க யாரோ ஒருத்தனோட கார்ல போய்கிட்டு இருக்காமா.
என்னடி ஓடுறக்காரன் நிறுத்துறிய திமிரா உனக்கு? ஐயோ, நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? நான் ஊரை விட்டு போறதையா? எனக்கு நேரம் இல்ல இல்ல உன்னையும் கொண்டுட்டு போகணும் தான் நினைச்சேன். தப்பிச்சுட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதியா. நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கேன். தாலியை மட்டும் கட்டிட்டு போயிடியா. மாவள யார் நீ தண்டனை அடைய போற? இனி இந்த ரங்க வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தாண்டி. தண்டனையா போடி. ஐயோ, என்னை ஏமாத்திராதீங்க. நான் உன் பொண்டாட்டியா? ஆட சனின உனக்கு என்ன தாலியா கட்டின? ஐயோ, என்ன பத்தி நான் கவலைப்படலையா. என் வயித்துல வளருதே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. எத்தனையோ பேர் நாஸ்தா துணை வரானுங்க. எவன் பேரையாவது சொல்லு. குழந்தைய சுமக்குறாளாம். ஏய் போடி. மாப்ள நீ வா மாப்ள. யார் மச்சான்? நீ சொல்றது நியாயம்தான் காவேரி. ஆனா உன் வயத்துல பிறக்கிற குழந்தைய அப்பம் பேர் தெரியாத புள்ள 4 பேர் சொல்லிட்டான்னா இந்த சமுதாயமே உன்னை அசிங்கமா பாக்குமேமா. ஒன்னால அந்த சிசுவும் அசிங்கப்படணுமா? பேசாம கழிச்சிருமா? நான் செஞ்ச தப்புக்கு ஏன் குழந்தைக்கு தண்டனையா? இல்ல, அப்பன் பேரு தெரியாதவன் தானே சொல்லக்கூடாது. அப்பனே இல்லாதவன் சொன்னா அசிங்கம் இல்லைல்ல? என்னம்மா சொல்ற நீ? என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்துட்டா, என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா செத்து. ஒன்னால கர்ப்பமானவளை எட்டி உதைச்சிட்டு அனாதை ஆக்கிட்டு வந்துட்டேன். வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு தனி மரமா நின்னு ராத்திரி பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்திருக்கா. 1000 தான் இருந்தாலும் நீதான் அந்த பிள்ளைக்கு தகப்ப. கொல்ல துடிக்கிறியே, உனக்கே நியாயமா இருக்கா? இட்லிக்காரி புள்ள தானே. நான் சொன்னா வாபஸ் வாங்கிடுவா. பாசு பழைய பாசு வாபஸ் வாங்கிடுவா. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் இஷ்டம். காவேரி, 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 எங்க ஆளைய காணோம்? காவேரி, என்ன நீ? பத்திரிக்கை எடுத்துக்கம்மா. அன்னைக்கு எந்த மலை கோயில்ல உன் கல்யாணத்தை நடத்துறதா இருந்தோமோ அதே மலை கோயில தாம்மா இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தீனா இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருக்கும். அந்த பாவி சண்டாலே இன்னைக்கு வேற ஒருத்தியோட கார்ல போறத பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கும்மா. என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கு. ஒண்ணு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலம்மா. அதம்மா என்னவோ சொல்றேன். சரி சரி, பத்திரிக்கை எடுத்துக்கம்மா. காவேரி, நான் வரேம்மா. கையில இருந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டேன். தலையில இருக்கிற பூ எங்கம்மா ஆக போற? என் காதலியா? இந்த பூவை தூக்கி எறிஞ்ச மாதிரி எங்க அப்பாவையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். செத்து போன புருஷனே உயிரோட இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ உயிரோட இருக்கிற புருஷன் செத்து போயிட்டதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கியா? ஏன் இத்தனால என்ன ஏமாத்தின? என்னைய எங்க அப்பா கிட்ட பிரிச்ச. நான் என்ன பாவம் பண்ண? சொல்லுமா. எங்க அப்பா யாரு? சொல்லுமா, சொல்லு.